நான் வந்து இறந்ததுக்கு அப்புறம் என்னோட மாமிசத்த தான் எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஆனா நீ இந்த மாரி செய்ற விஷயத்தினால உன்னைய வந்து கும்பிடுறாங்க, வழிபடுறாங்க, உன்னைய வந்து மதிக்கிறாங்க. ஆனா என்னைய அந்த அளவுக்கு யாரும் வந்து கண்டுக்கலையே! அப்படின்னு சொல்லும்போது, அந்த கன்று வந்து சொல்லுதாம், "நான் இருக்கும்போதே எல்லாம் செய்றேன். நான் இருக்கும்போதே எல்லாம் செய்றேன். அதனால என்ன எல்லாத்துக்கும் தெரியுது. என்ன எல்லாரும் கும்பிடுறாங்க, மதிக்கிறாங்க. ஆனா நீ இறந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு கிடைக்குது. அதனால உன்னால அத உணர முடியல." அப்படின்னு சொல்லுது. இப்ப இதுலருந்து என்ன விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த இன்னைக்கே செய்யலாம் அப்படின்றது தான். நல்ல விஷயங்கள. இன்னைக்கே நம்ம சில விஷயங்கள செய்ய, செய்ய, செய்ய நம்முடைய இறப்பின் போது நம்ம நல்லவர்களா, கெட்டவர்களா அப்படின்றது மற்ற மனிதர்கள் தீர்மானிப்பாங்க. அதனால நம்ம செய்யாம இருக்கிறது தான் தப்பு. நல்ல விஷயங்கள இன்னைக்கே செய்யலாம் அப்படின்றது இந்த ஸ்டோரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதுக்கு தேவையான விஷயம் மகிழ்ச்சி. இதே மாரி ஒரு பையன் வேகமா போய் என்னுடைய ஹாப்பினஸ்ஸ நான் எங்க குருவே தேடுறது? அப்படின்னு போய் குருட்ட கேட்கும்போது, அவர் எதுவுமே பேசல. டக்குனு அங்கருந்து எந்திரிச்சுட்டாரு. அந்த பையன கூப்ட்டு வெளிய வந்தாரு. "வா, என் கூட வா" அப்படின்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. அப்போ குரு என்ன சொல்றாருன்னா, "என்னுடைய சாவிய தொலைச்சுட்டேன். அது எங்க இருக்குன்னு தேடு" அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் தேடுறாங்க, தேடுறாங்க. ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருக்காங்க. கிடைக்கவே இல்ல. அப்போ அந்த பையன் வந்து திடீர்னு ஒரு டவுட் வருது. "குருவே சாவிய நீங்க எங்க கடைசியா விட்டீங்க?" அப்படின்னு சொல்லி. உடனே குரு சொல்றாரு, "நான் காலையில இந்த ஆத்தங்கரையில இருக்கும்போது அந்த சாவிய விட்டேன்" அப்படின்னு சும்மா சொல்றாரு. "அப்படியா? நம்ம இங்க தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம தேட வேண்டிய இடம் அதுல. அங்க தேடினா தானே எல்லாமே கிடைக்கும்" அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்போ அந்த குரு இவரு கேட்ட விஷயங்களுக்கு இப்ப பதில் அளிக்கிறாரு. இதே போல மகிழ்ச்சி அப்படின்றது நீ எங்க தேடணும் அப்படின்னா, உனக்குள்ள தேடணும். உனக்குள்ள அந்த மகிழ்ச்சி நீ எப்ப உருவாக்குறியோ, நீ அந்த மகிழ்ச்சிய மற்றவங்களுக்கும் குடுக்க முடியும். அந்த மகிழ்ச்சி மூலமா உனக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும், வெற்றிகளும் கிடைக்கும் அப்படின்னு அந்த குரு சொல்றாரு. ஸோ மகிழ்ச்சி அப்படின்றது நமக்குள்ள இருந்து வெளிப்படும்போது, நமக்குள்ள இருந்தே அ ஸ்மைல உருவாக்கி நம்ம வெளிய குடுக்கும்போது, அந்த சிரித்த முகம் மற்றவங்களுக்கு போய் சேரும்போது, அந்த சிரித்த முகமே நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அப்ப இன்னை நாள் உங்களுடைய அந்த ஸ்டார்ட் அப்படின்றது, ஆரம்பம் அப்படின்றது ஒரு சிரித்த முகத்தோட, நீங்களே ஒண்ணும் இல்ல. காலைல டெய்லி எந்திரிச்சு, சிரிச்ச முகத்தோட ஒரு செல்ஃபி மட்டும் நீங்க எடுங்க. அத மட்டும் பாருங்க. போதும். டெய்லி அத செஞ்சாலே, அன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, அதோட தான் நம்ம அந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திங்க் அபௌட் இட். ஸோ இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ 1703வது நாள் இந்த நிகழ்வுல அ அமைதியா, பொறுமையா எல்லாரும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் நட்புணரி. அவங்களுக்கு தொடர்ச்சியா இந்த விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும், பாராட்டுகளும். பிளஸ் எனக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றிகள். மகிழ்ச்சியான நினைவுகள். உங்க எல்லாத்துக்குமே எப்பயுமே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வினோத். தேங்க் யூ சார். ஷேரிங் பண்ணீங்க. அருமையான ஒரு நிகழ்வு. மகிழ்ச்சி என்பது வெளில எங்கேயும் தேட வேண்டாம். நம்மகிட்டயே இருக்கும். நம்ம உள்ளே தான் இருக்கு, நம்மகிட்டயே தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும், காலையில மகிழ்ச்சியோட விஷயம் தொடங்கினா அந்த நாள் ஃபுல்லா நல்லா போகும் அப்படிங்கிறதும், அதுக்காக நம்ம நட்புல இதே மாதிரி ஒரு ஒத்த இதயங்கள் ஒண்ணா சேர்ந்து நம்ம டெய்லி பயணிச்சுட்டு இருக்கோம். தினசரியும் பயணிச்சுட்டு இருக்கிற நிறைய பேர் இதுல இருக்கிறோம். நீங்களும் எங்க கூட தினசரி பயணியுங்கள் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தையும் வச்சுட்டு, மிக அருமையான மகிழ்ச்சிக்கான நினைவலைகளை பகிர்ந்துட்டீங்க. அந்த யானை வந்து சொல்லும்போது எனக்கு அப்படியே எங்க சிதம்பரம் கோவில் யானை ஞாபகம் வந்துட்டு. அது போனா அது அப்படியே பின்னாடியே போகும். திடீர்னு யானை அப்படியே திரும்ப ஒரு சுழட்டு ஒரு யூட்டர்ன் அடிக்கும். எல்லாம் பறந்து பிச்சு ஓடுவாங்க பசங்க. அந்த மாதிரி அந்த நினைவுகள். யானை சாணியில போய் நின்னோம்னா எல்லா வியாதியும் போயிரும் அப்படிம்பாங்க. போய் எல்லாம் திப்பு 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 திப்புன்னு அத மடிச்சு வெரைட்டி மாதிரி ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி மாட்டு வண்டி பயணம்.
எங்களுக்கு எங்க அப்பா அவுட்டோர்லாம் எங்களை அலோ பண்ண மாட்டாரு. வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் நாங்க. அவர் ஏதாவது சபரிமலை போற நேரம் இந்த இது வரும். அந்த மாட்டுப் பொங்கல் வரும்போது அந்த வண்டியில எல்லாரையும் ஃப்ரீயா கூட்டிட்டு போவாங்க. அப்ப எங்க அம்மா அலோ பண்ணுவாங்க எங்கள. சரி போயிட்டு வாடா அப்படின்ட்டு. அதெல்லாம் அந்த மாரி நினைவுலைகள்லாம் ரொம்ப நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ காலேஜ் சார். தேங்க்யூ. டான்ஸ் போய் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் ஆனது. காலேஜ்னாலே பிரேக் த ரூல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ பிரேக் பண்றவன் தான் அங்க கட்ஸ். அதுதான் வந்து அது பெரிய ஹீரோயிசமா பார்க்கப்படும். அந்த மாரி அந்த நிகழ்வுகள் நெறைய மகிழ்ச்சிக்கான நினைவுகள். என்னன்னா உங்களுடைய ஃபேஸ் பார்த்துட்டே தான் இருந்தேன் நானு. அவ்வளோ அதுல வந்து ஒன்றி போய் நீங்க நெறைய ஷேர் பண்ணீங்க. ரொம்ப அருமையான ஒரு நினைவுகள ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமையான மெசேஜும் குடுத்துருக்கிறீங்க. மகிழ்ச்சிக்கான ஒரு ஃபார்முலாவும். தேங்க் யூ வினோத். அ தேங்க்யூ சார். தேங்க்யூ. சிறப்பா இருந்தது உங்களோட பிரசன்டேஷன். தேங்க்யூ. ரெகுலரா எங்க கூட ஜாயின் பண்ணி மகிழ்ச்சிகளை காலைல செல்ஃபிக்கு பதிலா நற்புலரில் எடுத்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டுங்க. இணைஞ்சிட்டு அதுவே இந்த செல்ஃபிக்கு ஈக்குவலன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி, இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் நபர்கள் தளத்தில் இருந்தால் அன்மியூட் பண்ணி பேசலாம். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அப்படி இல்லன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து உலகில் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சி கொண்டாடும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். குழந்தை பேர் வேண்டுவோர் கிடைக்க வேண்டியும், உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல்நலம், மனநலம் பெற்று வாழ வேண்டியும் ஒரு வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் தெரிவித்து நம் ஃபீட்பேக் செஷனுக்குள் நுழைவோம். நம்மளுடைய வீரசேகரன் சாரோட ஃப்ரெண்டு காளியப்பன் சார், வாங்க சார், வெல்கம். உங்க ஃபீட்பேக் கொடுங்க. காளியப்பன் சார், நீங்க கை வைத்திருக்கீங்க, நீங்க பேசுங்க. வணக்கம் வணக்கம். சகோதரர் வினோத் அவர்களுடைய இந்த பகிர்வு ரொம்ப மனதுக்கு நிறைவா இருந்தது, அன்பா இருந்தது. வழக்கமா அவரவருடைய குடும்ப அனுபவங்கள் இல்ல ஒவ்வொரு விஷயங்களை சொல்றப்போ அவங்க அதிகமான அளவு அதை உணர்வாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனா ஐயா வந்து பகுதி பகுதியா சொன்ன விஷயங்கள் எல்லாமே எல்லாரும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா சந்திச்சு அனுபவிச்ச விஷயம்தான். ஆனா ஒவ்வொரு இப்ப குறிப்பாக சொல்ல போனா அந்த பாரம்பரிய விளையாட்டுன்னு சொன்னோம்னா, என்னுடைய வயதுல நான் அந்த விளையாட்டு விளையாடும் போது அப்ப யாரெல்லாம் முக்கியமானவங்க இருந்தாங்க, ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பான விளையாட்டுக்காரங்க இருப்பாங்க, யாரெல்லாம் இருந்தாங்க, முடிந்த அளவு அவங்களுடைய முகங்கள்லாம் வந்து போனது எல்லா விளையாட்டுகளையும். அத மாதிரி ஒவ்வொரு நிகழ்வையும் ஐயா சொல்லும்போது மனதுக்கு பல முகங்களை, பழைய முகங்களை நம்ம வந்து அதை கொண்டு வந்து அதை அனுபவிச்ச ஒரு உணர்வை நான் ரொம்ப அடைஞ்சேன். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் உரை மிக நன்றாக இருந்தது. தேங்க்யூ காளியப்பன் சார். இன்றும் நீங்க இணைந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து இணையுங்கள். சரவணன் சார், உங்க ஃபீட்பேக் கொடுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார், நீங்க செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். மகிழ்ச்சிக்கான நினைவலைகள்ல சொன்னீங்க. அந்த திருமணத்தை பத்தி சொன்னீங்க சார். எங்க வீட்டிலே வாசல்ல வராண்டால 3 திருமணம் நடந்தது சார். எனக்கு அப்படி திருமணம் நடக்கும் முடிஞ்ச ஒருபாடு பந்தி போட்டு அங்கே சாப்பாடு பரிமாறுவாங்க. அதே மாதிரி இந்த திருமணத்தன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த பட்டு வேஷ்டி எடுத்து கட்டிட்டு வருவாங்க ஆண்கள்லாம். வேஷ்டியை பற்றி சொன்னீங்க, அதுவும் எனக்கு ஒரு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் சார். அப்புறம் இந்த செல்ஃபி எடுத்துக்க சொன்னீங்க, ரொம்ப அருமை சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். அடிக்கடி வாங்க சார். வாழ்த்துக்கள் சார். சார், வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சரவணன் சார். உங்களோட ஃபீட்பேக். ஜெகநாத் சார். அனைவருக்கும் வணக்கம். தம்பி வினோத் வந்து சிறப்பாக பேசினாங்க. அவர் சொன்னது எல்லாமே அநேகமாக எல்லாருக்கும் நடந்தது தான். அதாவது யானைக்கு பின்னாடி போகிறது, ஒரு கிராமத்துக்கு போனோன்னா அந்த சினிமா தியேட்டரில் வந்து ஒரு படம் மாற்றினா அதை மாட்டு வண்டியில் அந்த பேனர் கட்டிட்டு போகிறப்ப அது பின்னாடி போகிறது, அந்த மாதிரியெல்லாம் சின்ன பழங்கால விளையாட்டுகள், பாரம்பரிய விளையாட்டுகள், கிணத்துல குளிக்கிறது, அது எல்லாமே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து மகிழ்ச்சியை வந்து உள்ளுக்குள்ள தேடணும்னு சொல்லி அதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்தான்.
அதே மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு வில் ஸ்மித்னு ஒரு ஆக்டர் இருக்காரு. அவர் ஒரு கோட் சொல்லியிருப்பாரு. அதாவது 60% இன்வால்வ்மென்ட்டோட பெர்ஃபெக்ட்டா செய்யறத விட 110% இன்வால்வ்மென்ட்டோட தப்பா செஞ்சாலும் பரவால்ல. ஹார்ட் ஒர்க் சக்சீட்ஸ் அப்படின்றது. அந்த மாதிரியான ஒரு இதத்தான் அவரு கொண்டு போனாரு வினோத் அவர்கள். அதே மாரி ஒரு விஷயத்த செய்யணும்னா, அதை உடனே ஒன்றே செய்யவும் அதை இன்றே செய்வது நன்றுன்னு ஒரு பாட்டு வரும். ஒன்றே ஒன்று உலகில் ஒன்று உலகில் தெய்வம் ஒன்றுன்ற பாட்டுல வரும். ஒன்றே செய்வது நன்று, அதை இன்றே செய்வது நன்றுன்ட்டு. அது மாதிரி அவரு எந்த நல்லது செய்தாலும் உடனே செய்கிறது. மற்றவங்கள்ட்ட நம்ம அந்த பசு அண்டு பன்றி கதையின் மூலமா சொன்னார். நம்ம ஒன்ன செய்வதனாலேயே நம்மளை வந்து நினைவு வச்சுக்க முடியும் நம்மளோட காலத்துல அப்படின்றத அவர் சிறப்பா சொன்னாரு. எல்லாமே நல்ல மகிழ்ச்சியான நினைவலைகள் அவரோட பகிர்ந்துகிட்டது நன்றாக இருந்தது. சிறப்பு. நன்றி, வணக்கம். சூப்பர் சார். நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம லைவ்ல இருக்கும்போது பண்ற விஷயம் தான் நிற்கும் அப்படின்றது அருமையா அந்த பன்றி கதையிலேருந்து சொன்னாரு. அதையும் கோட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி 110% இன்வால்மெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ற அவருடைய கோட்டும் ரொம்ப அருமையாக இருந்தது. லோகநாதன் ஐயா அவங்க. அனைவருக்கும் இனிய நட்புணரி, இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஐயா வினோத் சார் அவர்கள் ரொம்ப நல்லா எல்லா படங்கள் தான் முக்கியம். எல்லா படமும் எப்படிதான் சேகரித்து வச்சிருக்காங்களோ நமக்கு காமிக்கிறதுக்காகவே எல்லா படமும் சேகரித்து வச்சிருக்காங்கன்றது கடவுளுடைய ஒரு விதியாட்டுங்குது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த விவசாய நிலத்துக்கு தண்ணி போகும்போது அந்த தொட்டியில குடிக்கும்போது அந்த தொட்டியில தண்ணி அடைச்சிக்கிட்டு தண்ணி போகாது செய்யும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அது அவங்க வந்து தொத்தும்போது ஓடிடும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்து நம்ம சார் சொன்ன அப்படி அந்த இயற்கையோடு இணைஞ்சு இருக்கணும்னு கூறியது, அடுத்த தலைமுறைக்கு நம்ம அந்த இயற்கையை காப்பாற்றி கொடுக்கணும்னு சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சார். வினோத் சார், உங்களுக்கு கோடான கோடி நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது வகுப்பு. தேங்க்யூ 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 சார். நன்றி ஐயா. சாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே, கார்த்திகை மாதம் விரதம் இருந்து நேர்த்தியாகவே, கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே, உன்னை காண வேண்டியே தவம் இருந்தேன். இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாவரை தொழுது அருள்மலை நாடி வந்திடுவோம். சாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே. ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி 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 ஐயா. நன்றி. அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க பாட்டோட. இந்த மார்கழி மாசத்துல இந்த சபரிமலை சீசன்ல இந்த பாட்டை நம்ம கேட்காமே இருக்க முடியாது. அப்போ வந்து எனக்கு ஒரு குழப்பம் வரும். இது வீரமணிங்கிற ஒரு பாடினார் அப்படின்பாரு. பார்த்தா வீரமணிங்கிறவர் தீக்கால பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன இந்த பாட்டும் பாடுறாரு அந்த பாட்டும் பாடுறாரு அப்படி கேட்பேன் நான். அது மாதிரியும் பேசுறாரு, நாத்திகமாவும் பேசுறாங்க, இந்த பாட்டும் பாடுறாரு அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டேன் ஒரு தடவை. இல்ல இது வேற வீரமணி, அது வேற வீரமணி அப்படின்னு சொன்னார். அது ஞாபகம். அது வேற மணி. அந்த மாதிரி அந்த ஞாபகம் வரும். இந்த வீரமணி பாட்டை கேட்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வரும். எங்க அப்பாட்ட வெள்ளந்தே கேட்டது. வீரசேரன் சார் உங்க ஃபீட்பேக் கொடுக்கும். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புணரி வணக்கம். திருமங்கலத்திலிருந்து ஒரு பெருமங்கலம் தோன்றி நம்மிடையே மகிழ்வு மங்கலத்தை கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு 1063 சொல்றப்ப சும்மா எண்ணி பார்த்தேன். 1 நம்பர் வருது. 1 6 7 7 3 10 1 நம்பர் வருது. இவரோட பேச்சும் 1 நம்பர்யான்னு சொல்லிடணுங்கிறது தான் என்னுடைய ஆசையா இருக்கு. யாராவது ஒருத்தவங்க இந்த மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மயில காலை ஏற்றிக்கிட்டு அது மாதிரி பாடுவாங்கன்னு நினைச்சேன். நம்ம லோகநாதனையா ஏமாத்திட்டாரு. மறுபடியாவது எப்பயாவது பாடணும் மாட்டு வண்டிய.
அந்த குழாயடியிலேருந்து ஆரம்பித்து இயற்கை வரைக்கும் எல்லாம் சொன்னார். எனக்கு இந்த நொங்குல வந்தது என்னன்னா, நொங்குன்னு சாப்பிட்டுட்டு வருவோம். வீட்டில் வந்தோன்னா நொங்குன்னு நொங்குவாங்க. ஏன்னா நேரம் ரொம்ப ஆயிடுச்சுன்னு. நாங்கள் நொங்குலையே மறந்து எக்கச்சக்கமாக தின்னுட்டு நேரத்தை பற்றியே கவலைப்படுறதில்ல. வீட்டுக்கு வந்தோன்னே தான் நொங்குன்னு நொங்குவாங்க. என்ன உனக்கு இங்கே போகணுன்னு தெரியாதா, ஸ்கூலுக்கு போகிறது தெரியாதா, நேரம் ஆயிடுச்சுன்னு தெரியலையா, எங்கே போனேன் இவன்னு. ஐயோ, அடுத்தது ஒரு அருமையான ஒன்று சொன்னாங்க, காமு காப்பி. என்ன அது காமு காப்பி? கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி. நான் அதே இன்னொரு இதை நம்ம அப்படியே டிவைஸ் பண்ணிக்கணும். நாமும் நாப்பி. அது என்ன நாமும் நாப்பி? நட்புலரி இணைவதற்கு முன், நட்புலரி இணைந்த பின் நமது வாழ்க்கை. நாமும் நாப்பி. எனது அன்பு சகோதரர் காளியப்பன் ஐயா அவர்கள் இன்னைக்கு அவரும் பின்னூட்டம் விட்டிருக்காரு புதிதாக. எனக்கு மிக 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 என்ன சொல்லுவதென்று தெரியவில்லை. மகிழ்வின் எல்லையில் இருக்கிறேன். இந்த 2 பேருக்கும் நன்றி சொல்லி, எல்லோருக்கும் நன்றி சொல்லி, இதயத்தால அன்பு சகோதரர் தம்பி அவர்களுக்கு அடிக்கடின்னு சொல்ல மாட்டேன், எல்லாரும் சொல்ல மாதிரி, அன்றாடம் வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத்தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி இதயரசேன் ஐயா. அருமை. உங்க புது நண்பர் காளியப்பன் சார் இணைஞ்சிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். உங்க ஃபீட்பேக் மிக அருமை. வெங்கட்ராமன் சார். நற்புலரி வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது சார் நீங்க பேசுறது. அதுல முக்கியமா என்னன்னு பார்த்தோம்னா, நிறைய மகிழ்ச்சி அப்படின்னு வரும்போது மதுரைக்கோட சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் மகிழ்ச்சியோட இருக்காங்க அப்படின்றது உறுதியா சொல்ல முடியுது. இப்படி அப்ப மிச்சவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இல்லையான்றதுக்கு அந்த மாதிரி கணக்கு எடுக்க கூடாது. இப்போ ஒருத்தர் நல்லா படிக்கிறாருன்னா அப்ப நான் நல்லா படிக்கலையான்னு அர்த்தம் இல்ல, அவர் ரொம்ப நல்லா படிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. இந்த பாருங்க, இன்னைக்கு பாருங்களேன், மகிழ்ச்சியில சொல்லும் போது திருமங்கலத்துல இருந்து மதுரையில இருந்து வந்திருக்கிறவர் எவ்வளவு அழகான சில விஷயங்களை நமக்கு மகிழ்ச்சியோட நினைவுகளை ரொம்ப அழகா தாக்கத்துக்கு கொடுத்துருக்காரு. இதுல வேற நமக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடின்றதுல வச்சுட்டு இப்ப நட்புலரிக்கு முன்னாடி, நட்புலரிக்கு பின்னாடி, நட்புலரி பின்னாடி தான் நம்ம என்ன காலையில எந்திரிச்சு என்ன எப்ப பாரு காலையில மாட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்ம இருக்க போறாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட போறதே இல்லை. எப்பவுமே நம்மளோட வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுதான் நம்மளுடைய ஸ்டைல் அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ இவரோட நம்மளோட இன்னைக்கு பிரசன்டர் ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லும்போது தன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தினாரு. இன்னைக்கு பசங்க விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஏன் சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது, கவலைப்படாதீங்க. ஒரு 10% மாணவர்கள் எப்பவுமே என்னன்னா ட்ரெண்ட் செட்டர்ஸ் அப்படின்வாங்க. அவங்கதான் முன்னின்று செல்கிறார்கள். அதுல பார்க்கும்போது நான் ஸ்கூல்ல பாக்குறோம் இல்லையா, அந்த பசங்களை என்ன பண்ணினாலும் அடக்க முடியாது சார். 50 ஏறி கும்பல குதிக்கிறது அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு 50 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 12 பசங்கள்ல அது பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸா இருக்கும், அதுல இல்ல ஜெண்டர் ரிலேஷனே கிடையாது. எல்லாரும் அது இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள அடக்க முடியாது, அது சக்தியே இல்ல. அதை ஒத்துக்கதான் வேணும். சிரம் சார்ந்து ஒத்துக்கணும். அடுத்தது ரொம்ப அழகா இன்னொரு விஷயம் சொன்னாரு, இந்த மியூசிக் போட்டா ஆடுறாம் பாரு அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா மதுரைக்கு கள்ளழகர் வரும்போது இப்பதான் இதெல்லாம் ட்ரெண்டா இருக்கு. மதுரை குழுங்க குழுங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை போட்டாலே போதுங்க, நாங்கெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருவோம். இல்ல ஆட்டம் அதுக்கப்புறம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு போடுவாங்க, ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்னன்னு. அதை பத்தினா நம்ம கவலைப்படக்கூடாது. எப்பவுமே நமக்கு மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னார் கடைசியில, பெண்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியா இந்த தருணத்தை நினைச்சு மகிழ்ந்து இருக்காங்கன்னு. கிடையாது சார், நம்ம எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம பெண்கள்ல இருந்து வர்றோம், பெண்ணில இருந்து ஆணா மாறுறோம். அதனால மகிழ்ச்சின்றது ஆணுக்கு எப்பவுமே உண்டு அப்படின்றது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாங்க. அப்போ இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு செஷன் வேற லெவல் சார். அப்போ இந்த பேசுகிறேன் பேசுகிறேன் இதயம் திறந்து பேசுகிறேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு சார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். நமக்கு தளத்துக்கு இன்னொரு பாடகர் கிடைச்சி விட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையா இருந்தது உங்க ஃபீட்பேக் சார். அந்த பாடல்களும் லோகநாதன் சார் உங்களுக்கு போட்டிக்கு ஆல்ரெடி. எங்களை எல்லாம் விட்டுறாங்க, நாங்களும் பாடுவோம்ல. கண்டிப்பா சார், வாங்க சார். லட்சுமிநாதன் சார். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். வினோத் சார் பழைய நடிகர்கள் உண்மையாவே அருமையா தூண்டி விட்டார். ஆக்சுவலா
அவர் வந்து கடைசி சொல்லும்போது முடிக்கும்போது மகிழ்ச்சி எல்லாமே எங்கேயும் வெளில இல்லை ஓன்ட்டு தான் இருக்குன்னு இல்லையா? நான் தான் அப்பயே நான் பழைய ஃபீட்பேக் சொன்னேன். ஆக்சுவலாக நான் எல்லாமே நம்ம தொலைச்சது தான், நம்மள்ட்ட தொலைச்சது தான் எல்லாமே. ஸோ திரும்பி அது வரணும்னா நம்ம தான் அதை கிரியேட் பண்ணணும் அதை. ஸோ எல்லாமே நமக்குள்ளே இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் இது எடுத்தோம்னா நம்மளே அத்தனையும் கொண்டு வந்துடலாம். ஆக்சுவலாக எது எங்கேயும் மறைஞ்சு போல, எல்லாம் மட்டும் தான் இருக்காது. ரொம்ப அருமையாக இருந்தது சார், சூப்பராக இருந்தது சார். தேங்க்யூ 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 லட்சுமணன் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக். முத்துலட்சுமி மேடம் வாங்க, உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். வினோத் சார் செஷன் எக்ஸலன்ட் செஷன் சார். ரொம்ப எங்கள் எல்லாரையுமே வந்து அந்த குழந்தை பருவத்துக்கு கூப்பிட்டு போயிட்டீங்க. நீங்கள் சொல்ல சொல்ல ஒரு அந்த விளையாட்டுக்கள் அத்தனையும் நீங்கள் காமிச்சு சொல்லும்போது அப்படியே அந்த அந்த விளையாண்ட அந்த நாட்கள்லாம் ஞாபகம் வருது. சில விளையாட்டுகள் நாங்கள் விளையாடுறதையும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ரமேஷ் சார், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். இந்த செஷன்ல இருந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ விளையாட்டுகள் அவங்க சொன்னாங்கல்ல, இதில் வந்து சிலது எங்களுக்கு தெரியும், சிலது தெரியாது, சிலது தெரிஞ்சதே வந்து மறந்தும் போச்சு. அந்த ரூல்ஸ்லாம், அந்த விளையாட்டோட ரூல்ஸ்லாம். அதனால நீங்களும் குமரேசன் சாரும் டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது ஒரு மந்த் வந்து ஒரு ஒரு இந்த தொலைந்து போன இந்த பழைய விளையாட்டுக்களை ஒரு நாள் ஒரு விளையாட்டு, யாருக்கு என்ன விளையாட்டு தெரியுமோ அந்த டாபிக் அவங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு 30 புது அந்த பழைய தொலைந்து போன விளையாட்டுக்களை நாங்கள் எல்லாரும் கத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். நாங்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். அதை கத்துக்கிட்டு நான் திருப்பி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த விளையாட்டை நாங்கள் கொண்டு போகணும் அப்படின்ட்டு. அதை நீங்கள் நற்புலரியில தான் சார் அதை செய்ய முடியும். செஞ்சு அதை டிஸ்பிளே பண்ணி எப்படி விளையாடணும் அந்த ரூல்ஸ்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோ ஆசையை கிளப்பி விட்டாங்க இன்னைக்கு சார் அந்த விளையாட்டெல்லாம் காமிச்சு. மிக்க மிக்க நன்றி. அப்புறம் ஒரு நல்ல அருமையான மாரல் தாட்டையும் சொன்னீங்க. நம்ம இருக்கும்போது எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதோட நம்ம போனதுக்கு அப்புறமும் நம்ம பேர் நிலைச்சு நிற்கிற மாதிரி நல்லது செஞ்சுட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் அருமையான கருத்து சார். கண்டிப்பாக அந்த இதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அந்த இன்னொன்று சொன்னேன், யானையுடைய இது பசுஞ்சாணம் தெளித்து இது பண்ணுறதுனால எவ்வளோ நல்லது, அதை நம்ம செய்கிறதே இல்லை. அந்த யானையோட இது சொல்லும் போது நிஜமாவே எனக்கு அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு நாங்கள் செஞ்ச காரியம்லாம் ஞாபகம் வந்துச்சு சார். எங்கள் ஊரில் இருக்கும்போது இப்போல்லாம் இங்கே யானை வருதோ, அங்கேயும் யானை வருதான்னு கூட தெரியல. இப்போல்லாம் யானை அப்படி நல்ல ஜெய்ஜாண்டிக்காக ரோட்டில் நடந்து வரும்போது அந்த சாணம் போட்டு போகுமா, அப்போ வந்து நான் எங்கள் தங்கச்சி பெரியம்மா பசங்க எல்லாரும் சேர்ந்து ஓடி போய் யார் நிறைய அந்த சாணத்தை மிதிக்கிறதுன்னு போட்டி. எதுக்குன்னு கேட்டால் அந்த சாணத்தை மிதிச்சா வந்து அறிவு நல்லா வளருமா, மெமரி பவர் வந்து சூப்பரா இருக்கும், படிச்சதெல்லாம் மறக்கவே மறக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஓடி போய் எல்லாரும் சக்க 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 சக்கன்னு அதை போட்டு மிதிச்சுட்டு காலையில ஸ்கூலுக்கு போற நேரத்துல இந்த வேலையும் பண்ணிட்டு அப்புறம் போய் காலை கழுவிட்டு ஓடுவோம். அதெல்லாம் ரொம்ப ஞாபகம் வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் தி பிளசன்ட் மெமரிஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இப்ப சில கோயில்கள்ல வந்து மோட்டரைஸ்டு யானை எல்லாம் இருக்குது. அது நான் சில கோயில்கள்ல பாக்குறேன். என்ன யானை சார்? மோட்டரைஸ்டு யானை. மோட்டரைஸ்டு யானை. ஒரு ஆக்ட்ரஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, நயன்தாரா. அது காது ஆடுது, அதெல்லாம் வந்து மோட்டர் வச்சு பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் யானை இல்ல. நயன்தாரோ யாரோ ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு கோவிலுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அடுத்து நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் இப்போ மோட்டரைஸ்ட் யானை வந்து போச்சு, எல்லாமே வந்து போச்சு இல்லையா? இப்போ நம்ம பன்னீர் தெளிக்கிறதே வந்து ஒரு வரவேற்புக்காக அதுவே மோட்டரைஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான். தேங்க்யூ ரமேஷ். ஒரு இது சொல்லிக்கிறேன் ரமேஷ். வினோத் வந்து எல்லாரும் ஒரு சிரிச்சுட்டே செல்ஃபி எடுத்துக்க சொன்னாரு. அவரோட முகம் அவ்வளவு சிரிப்பா இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார். அதான் ஆக்சுவலி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மன மகிழ்ச்சியா இருந்ததுன்னா முகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் தானே. ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்க ஃபீட்பேக்கு. முத்துலட்சுமி மேடம் உங்க ஃபீட்பேக் ரொம்ப அருமை. நான் வந்து பயந்து விட்டேன். இது மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகள்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து நீங்க தான் பெருசா கேட்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தலைப்புகள்ல பேசுறது ஒரு பக்கம், நம்ம நற்புலரி ஒன்றா கூடும்போது இந்த பாரம்பரிய விளையாட்டுகள்ல ஒரு 10 விளையாட்டை விளையாடிட்டு ஒரு நம்ம விளையாடுவோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜும் தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். ஒரு பிரிவிலேஜ், சாரி ஃபார் இன்ட்ரடக்ஷன் சார். அவங்க நாங்கள் மேடம் கேட்டது ஒரு பெரிய விளையாட்டு தான் சார். கில்லி தாண்டது ரெடியா இருக்கு சார்.
எல்லாமே பண்ணிடுவோம் சார். 10 விளையாட்டு கெட் டுகெதர்ல பண்ணிடுவோம். பாரம்பரிய விளையாட்டு. யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு விளையாட்டுக்கான பொறுப்பை எடுத்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். ஓடி சிவசங்கரி மேடம். பிடிச்சு விளையாடுனையா, ஓடி பிடிச்சும் விளையாடுறப்ப நான் ஒளிஞ்சிடுவேன். ஓ! அது ஈஸியான இருக்கும் இல்லையா? ஆமா. தேங்க்யூ சார். சிவசங்கரி மேடம் உங்க ஃபீட்பேக். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரின் இனிய காலை வணக்கம். வினோத் சார் பிரசன்டேஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயம் எல்லாரோட வாழ்க்கையிலேயே கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாட்டு வண்டி பயணத்தை காமிச்சிங்க. என்னோட வாழ்க்கையில மாட்டு வண்டி எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்கூல் விட்டு வருவோம், அந்த பேக்கை தூக்க முடியாம அப்படியே எல்லாரும் நடந்து வந்துட்டு இருப்போம். மணல்ல ஏத்திட்டு மாட்டு வண்டி வரும். கடகடன்னு அந்த பேக்கை தூக்கி போட்டு மாட்டு வண்டியில போட்டுட்டு அதை பிடிச்சிட்டு பின்னாடியே ஓடி அப்பாடா ரோடு வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறது அந்த இதுவும் தெரியாது. அது பின்னாடியே ஓடுவோம், அது வீடும் வந்துடும். சோ அந்த நினைவுகள் எல்லாம் வந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இயற்கையோட சேர்ந்து இருக்கணும்னு சொன்னது, அப்புறம் மகிழ்ச்சியை உங்களுக்குள்ள தேடணும்னு சொன்ன விஷயமாகட்டும், அந்த கதை காமிச்சது, பன்றியும் பசுமாட்டு கதை காமிச்சது எல்லாமே அருமையா இருந்துச்சு சார். செஷன்ல நிறைய டேக்அவே மெசேஜஸ் இருந்துச்சு. சிரிச்ச முகத்தோட அழகா எடுத்து சொன்னீங்க. நீங்க செல்ஃபி எடுக்கணும்னு சொல்றீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்க போனாலுமே யார் போட்டோவுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கிறாங்களோ இல்லையோ, செல்ஃபி கேமரா ஆன் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல வந்து கடை நின்றுவாங்க. கிளிக் பண்ணுவோம், வந்துகிட்டே இருப்போம். அவ்வளவுதான் நாங்க. ஸோ கரெக்டா அந்த ஸ்டேட்டஸ்லயே வச்சிருவேன். எந்தெந்த ஈவெண்ட் என்னென்ன பண்றேங்கிறது, அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸை வச்சுட்டே தான் இருப்பேன். ஸோ இப்ப திடீர்னு யாராவது ஃபோன் பண்ணாலும் இல்ல எங்கேயாவது பார்த்தா கூட எதுவுமே பேசுறதுக்கே என்ன பேசுறதுன்னே தெரியாது. ஒரு சில நிறைய கான்டாக்ட் இல்லாதவங்க எல்லாம். பட் நம்ம செல்ஃபி பார்த்து, ஓ நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சந்தோஷமா அந்த மகிழ்ச்சியை வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்க செல்ஃபின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ செல்ஃபி எடுக்கிறது கூட ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் தான். எல்லாத்து கூட சேர்ந்துமே எடுக்கலாம், நம்மளே எடுக்காம சிரிச்ச முகத்தோட அழகாவே இருப்பது போல எடுக்கலாம் சார். தேங்க்யூ சார். நிறைய டேக்அவே மெசேஜஸ் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. சிரிச்ச முகத்தோட அழகா சொன்னீங்க, எல்லாமே தெளிவாகவும். வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ரமேஷ் சார். தேங்க்யூ சிவசங்கரி மேடம். அருமை. செல்ஃபி எடுக்கிறதே ஒரு பெரிய கலை. எல்லாருக்கும் வராது. நிறைய பேர் அதில் ஃபோட்டோவுக்கு வராத ஆள் இருக்காங்க, விருப்பப்படுற ஆள் இருக்காங்க, செல்ஃபி எடுக்க தெரிஞ்ச ஆள் இருக்காங்க, தெரியாத ஆள் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. ஃபோட்டோங்கிறதும் மிகப்பெரிய சப்ஜெக்ட். நீங்கள் செல்ஃபி விரும்புறது வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து நிற்கிறதுக்கு தான் கூச்சப்படுவாங்க. தேங்க்யூ. தாமோதரன் சார் உங்கள் ஃபீட்பேக். நற்புலரிக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். வாழ்த்துக்கள், வணக்கம். வினோத் சார், நீங்கள் ஒரு விவசாயியின் மகன் என்று தான் நினைக்கின்றேன். அது உண்மையா என்று தெரிந்து கொள்கின்றேன். ஏனென்றால் ஒரு மோட்டார் பம்ப் செட்டில் மோட்டாரை விட்டுவிட்டு அதில் மண் வாசனையோடு குளிக்கும் பொழுது அது ஒரு சுகம். அந்த சுகத்தில் நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் வரை நான் அதை அனுபவித்திருக்கின்றேன். நான் இன்று கூட வயலுக்கு சென்றால் மோட்டாரை ஆன் செய்துவிட்டு தான் குளிப்பேன். அந்த ஒரு அருவியில் குளிப்பது போல ஒரு மகிழ்ச்சி. குற்றால அருவியிலே குளிப்பது போல் இருக்கும் என்று ஒரு நினைவு. சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அது. யானை அம்பாரி திருக்கடையூர் செல்லும் பொழுது அந்த யானையின் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு செல்வது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நினைவு. அப்பொழுது எனக்கு கால் வெடிப்பு ஏற்பட்டிருக்கும். அது சொல்வார்கள், அந்த யானை சாணத்தில் கால் வைத்தால் அந்த வெடிப்பு போய்விடும் என்றது. அது உண்மைதான். நான் எங்கு சென்றாலும் அந்த யானை சாணத்தை கால் வைத்து விரித்து விட்டு தான் செல்வேன். இப்பொழுது அந்த வலியே இல்லை, வெடிப்பும் இல்லை, கால் சுகமாக இருக்கின்றது. அது உண்மையான நிகழ்வு தான். உண்மையான மாட்டு வண்டியில் செல்வது. நாங்கள் ஒரு விவசாயி தான். எங்கள் ஊரில் மாட்டு வண்டிகள் நிறைய. அதாவது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் வரை அந்த மாட்டு வண்டி அனுபவம் எனக்கு நிறைய இருக்கின்றது. அந்த மாட்டு வண்டியில் பள்ளிக்கு செல்லும்போது பின்னாடி தொங்கிக்கிட்டே போவோம். அது ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி ஒரு விவசாயி என்பதினால் ஏற்படும் மகிழ்ச்சி என்று நான் நினைக்கின்றேன். அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. கேசட்டு, பென் டிரைவரு, சிடி இதெல்லாம் போயிடுச்சு சார். இப்போ எல்லாம் ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு உலகத்தையே பார்த்துடுறாங்க. அது ஒரு சரியான நிகழ்வாக நீங்கள் எடுத்துக்கூடியது மிக்க மகிழ்ச்சி. பாரம்பரிய விளையாட்டுக்கள் நிறைய இருக்கின்றன. பாரம்பரிய விளையாட்டுக்கள்
ரமேஷ் சார் சொன்ன போல இதுக்கு ஆர்கனைசர் போட்டு அந்த விளையாட்டுகளில் பங்கு பெற வைத்தால் எல்லோரும் பங்கு பெறுவார்கள். விவரம் தெரிந்த குழந்தை கூட அந்த விளையாட்டுகளை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். சிறப்பான விளையாட்டுகள் நிறைய இருக்கின்றன. அதில் பங்கு பெற அனைவருக்கும் வாய்ப்பு தாருங்கள். மகிழ்ச்சியான நினைவலைகள். இந்த ஒரு மாதமாக மகிழ்ச்சியான நினைவலைக்கு முன் என்னென்னவோ பேசினோம், என்ன கருத்துக்களை கூறினோம். ஆனால் இந்த 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொருவர் முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. ஒவ்வொருவர் பேசும்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியான அவர்களின் நினைவை பகிர்ந்து கொள்ளும் விதத்தில் இந்த நட்புலரை அமைத்து தந்ததுக்கு நான் மனமாற நட்புலையில் பாராட்டுகின்றேன். நட்புலையில் இணைந்ததற்கு என்னையே நான் பாராட்டுகின்றேன். ஏனென்றால் என்னை நானே மகிழ்ச்சியாக அமைத்துக் கொண்டால்தான் மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை நான் அனுபவிக்க முடியும். சிறப்பு சார். ரமேஷ் சார், இந்த மகிழ்ச்சியான நினைவலைகளை இந்த டாபிக் கொடுத்தவருக்கு மனமாற வாழ்த்தி அவர் மேலும் மேலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தற்புலையின் மூலியமாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ தாமோதரன் சார், அருமையான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஆக்சுவலி ரியலா எல்லாருமே இந்த டாபிக் என்ஜாய் பண்றாங்க, அப்படிதான் நம்ம சொல்லணும். வந்ததுலேயே நிறைய மிக சிறந்த தலைப்புகள்ல இதுவும் ஒன்று. சன்மானம் சார். நன்றி சார். நட்புலரி குழுமத்திற்கு அனைவருக்கும் நலமான நட்பு வணக்கங்கள். வினோத் சாருக்கு இன்று அதிகாலை விடியல் வணக்கங்கள். இந்த கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே இந்த ரஜினி படம் நம்ம ராஜாதிராஜா இருக்கு பார்த்தீங்கன்னா, வண்டி கொஞ்சம் பஞ்சர் ஆகிடும், உடனே அப்படியே கொஞ்சம் சிறு குளிர் அடிக்குது, மனம் விட்டு பறவைகள் சிரிக்கின்றது, மலையாள கலையோ மாதிரியோ அப்படி போன்ற எனக்கு அந்த நினைவுகள் தான் எனக்கு வந்துச்சு. உண்மையிலேயே அந்த கிராமத்து காவியம், இந்த கிராமத்து அந்த மண்ரோடு, இந்த கிராமத்து வயல்வெளி, இந்த கிராமத்து குட்டை ஆறு, அப்படியே வினோத் சார் சொல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு அந்த கிராமத்து நினைவுகளை தான் வந்துச்சு. எல்லோருக்கும் ஒவ்வொரு அந்த அனுபவம் இருக்கும். இப்போ இன்னைக்கு எல்லாருமே டூரு போகிறாங்க, சுற்றுலா போகிறாங்க, குலதெய்வம் போடுறாங்க, அம்மா இதுமாரி உறவுகள் வீட்டுக்கு போகிறாங்கன்னா எங்காச்சும் கிராமத்து சம்பந்தமான அந்த இடத்த தான் பொறுத்து எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இப்போ சென்னையில் தலைநகரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள், இது பொங்கல் தினத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ சொன்னது போல் ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல், இது எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய இயங்கி கொண்டிருக்கக்கூடிய எந்திர வாழ்க்கையிலிருந்து சுதந்திர வாழ்க்கைக்கு இப்போ போகிறதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த இயற்கை சொல்லுவாங்களா, மலையும் மலை சார்ந்த இடமும் வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறப்ப மணலும் மனம் சார்ந்த இடத்துலேருந்து இங்கே போகிறதுக்கு காட்டினா அங்கே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், அங்கே சந்தோஷம் கிடைக்கும், அங்கே உறவு கிடைக்கும். அப்போ சாப்பிட்ட ஒரு 50 வருஷம் 30 வருஷம் சாப்பிட்ட உணவுகள் கிடைக்கும். அந்த பாரம்பரியம், பண்பாடு, மனிதநேயம் அப்படிங்கிறத வினோத் சார் நிறையா சொன்னாங்க. கடைசியில் ஒரு அருமையான உங்களுக்குள்ள உனக்கே உன்னுக்குள் உன்னை தேடு, அது போல் உன்னையே நீ அறிவாய் அப்படிங்கிற மாரி இந்த சாவி தேடிய அந்த கதையை சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உண்மையிலேயே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய அலைகள் சார் நான் இப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு இந்த மகிழ்ச்சியான நினைவலைகள் ஒருத்தர் இன்றைக்கு வினோத் சார் பேசுனாலும், ஆனால் ஒவ்வொருத்தருடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை இன்னைக்கு வெளிப்படுத்தி, ஓஹோ நம்மளும் இப்படி இருந்தோம்ல அப்படிங்கிறதெல்லாம் சொல்வதற்கு நட்புலரி ஒரு திறவுகோலாக இருக்கு, ஒரு வாசலாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இந்த அருமையான அந்த நினைவிலைகளுக்கெல்லாம் வாசலாக இருக்கக்கூடிய நட்புலருக்கு மீண்டும் மீண்டும் வளர வேண்டும், எல்லோரும் வாழ்த்த வேண்டும். ரமேஷ் சாரோட ஒவ்வொருத்தர் நினைவுகள் சொல்லும்போதும், ரமேஷ் சார் சொல்லும்போது இந்த சகலகலவலனுக்கு பார்த்தீங்களா, கட்ட வண்டி கடையாணி கலண்ட வண்டி நாளும் தெரிஞ்ச வண்டி அப்படிங்கிற சகலகலவலத்தில் கமல் பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. அதே போல் நிறைய பிரபு பாடல்கள், கார்த்தி பிரபு படம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எல்லாமே அப்படியே ஒரு கிராமத்தோடு இருக்கும், பாரதிராஜா பாடலாம். அப்படிப்பட்ட நினைவுகள் தான் எனக்கு இருந்துச்சு. வினோத் சார் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் ஈர்ப்பான வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி சார். நன்றி, தேங்க்யூ.
தேங்க்யூ தன்மன் சார். நல்லா வெரி அப்சர்வ்டு ஃபீட்பேக் நல்லா கொடுத்தீங்க. தேங்க்யூ வெரி மச். அம்பி ஸ்பின்ஸ் வாங்க. அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்வான காலை வணக்கம். ஒரு வார்த்தையை கூட கேட்கவே பின்னோட்டையா கேட்கினேன். ஆனா மகிழ்ச்சியா இருந்துச்சு பின்னோட்ட வரிகள்லாம் கேட்கும்போது. ரொம்ப அருமையா ஐயா பேசியிருக்காங்க. கேக்குதா நான் பேசுறது? நல்லா கேக்குது. அப்பனா ஓகே. அதான் நீங்க கேக்குது. பேசுறதா எல்லாருக்கும் கேக்குது. எனக்கு வந்து ஒரு ஊருக்கு போய் ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. அதனாலயே படிச்சுட்டு அந்த ஊருக்கு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு, கோபாலப்பட்டினம்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் அந்த சாலை கிராமம் ஊரு. அந்த ஊர்ல அந்த குளத்துல போய் ஒரு தடவை குளிச்சுட்டு அந்த சட்டி சாமியார் கோயில் கிட்ட உட்காந்து அப்படியே சாமி கும்பிட்டு அந்த குளத்துல குளிக்கும் போது ஒரு மகிழ்ச்சியான நினைவு. ஆனா கெட்ட நிகழ்வு, ஆனா மகிழ்ச்சி. அட்டைன்னு ஒரு பூச்சி இருக்குல்ல, அது வந்து பிடிச்சுக்குச்சு. அப்பதான் அது பிடிச்சு உறிஞ்சுது ரத்தத்தை. அப்பதான் அட்டை அப்படின்னா அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை நான் அங்க வந்து ரொம்ப அனுபவ ரீதியா அனுபவிச்ச அந்த தருணங்கள். அந்த ஊர்ல அந்த நாட்டாம படம் அந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் ஒரே ஒரு வீடு இருக்கும், அங்கதான் டிவி இருக்கும், அவங்கதான் பண்ணக்காரங்க, அவங்கதான் பணக்காரங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து சாவி கொத்த இடுப்புல வச்சுக்கிட்டு தண்டட்டியை போட்டு கிளவி இடிச்சுக்கிட்டு அந்த பாக்கு உலக்க வச்சுட்டு அது டிவி போட்டாதான் ஊரே டிவியா ஆகும். எல்லா வீட்லயும் கரண்ட் கிடையாது. சிமினி விளக்க வச்சுக்கிட்டு அந்த கொசு விரட்டிக்கிட்டு சாயந்தர நேரத்துல அதை நாட்டு முருங்கைக்கான்னு சொல்ற அந்த கீரை தண்டை வச்சு சாம்பார் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு 7:30 மணி எப்படா ஆகும் ஒளியும் போடுவாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 6:30 மணிக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில பின்னட்ட வரைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாத்துங்க எவ்வளவு வருஷம் கழிச்சு. அநியாயத்துக்கு ஓடி போய் அந்த டிவியை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இருட்டா இருந்தாலும் மகிழ்ச்சி, வெளிச்சம் எல்லாம் கிடைச்சிச்சு. திருப்பி போயிருவோமா அந்த வாழ்க்கைக்கு? லேப்டாப்லாம் தூக்கி அங்கிட்ட வச்சுட்டு இல்ல அப்படி போக முடியாது. ஏன்னா நம்ம அந்த வளர்ச்சியை வந்து நோக்கிதான் போயிட்டு இருக்கு. ஆனா மகிழ்ச்சியை விட்டுறக்கூடாது அப்படின்னு உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் ரொம்பவே மகிழ்ச்சியா வரலாம். ஏன்னா அக மகிழ்ச்சி, அப்புறமா வெளி மகிழ்ச்சி அப்படின்னு புற மகிழ்ச்சி இப்படி நிறைய இருக்கு. நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும், எப்பயுமே இருக்கணும் அப்படின்ற நல்ல வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். போன தடவை கேம் போட்டு விளையாண்டீங்க, ரொம்ப சுதந்திரமா வந்து சுதந்திரமா பேசுனீங்க. இன்னைக்கு நான் ஒரு வரி கேட்காம அவங்க வரைக்கும் வாழ்த்து சொல்லிட்டேன். இந்த நாள் மட்டுமல்ல அனைத்து நாளும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாய்ப்பு இருக்கு. நன்றி நண்பா. தேங்க்யூ நண்பா. ட்ரெயின் போன பிறகு வந்தா கூட நம்ம கூட ட்ரெயின்ல டிராவல் பண்றது வந்து நித்யதேவியால தான் முடியும். அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. வேற யாராவது இருக்கீங்களா? சிவகணி மேடம் இருக்கீங்களா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம் சார். செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி நினைவுகளுக்கு மெருகூட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிறப்பா இருந்தது. நினைவுகளுக்கு ஒளிரூட்டி நினைவுகளுக்கு மெருகூற்றி நினைவுகள் நிறைவுகளாய் நீங்காமல் நினைவில் நின்றதை நித்தமும் நினைத்திட நிம்மதி என்றும் நிறைவாய் விளங்க மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் எங்கும் வீசட்டும். உங்கள் தொடரலைகள் என்றும் தொடரட்டும். வாழ்த்துக்கள் சார். வாய்ப்பிற்கு நன்றி ரமேஷ் சார். சூப்பர் மேடம். அருமையான கவலைப்பட்டேன். ஆமா. யார் எழுதினாங்க? தோழியில யார் எழுதினாங்க? நீங்க எழுதினாங்க, அவங்க எழுதினாங்க. கவிதை கொடுத்தாச்சு. தேங்க்யூ. எல்லாரும் வாய்மொழி எனக்கு இன்னொரு கருத்து இருக்கு. எல்லாரும் நினைக்கிறதுதான், எல்லாரும் நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு இந்த மாதிரி ஹரிபரியா ஓடுற இயந்திர ரீதியான வாழ்க்கைய முடிச்சுட்டு கடைசி காலத்துல ஒரு குடிசையை வாங்கி அந்த பக்கம் அப்படியே நில பரப்புல இருந்துட்டு திடீர்னு ஒரு விஷயத்த செஞ்சா அந்த இடத்துல அந்த நம்ம வாழ்க்கைய வந்து நிறைவு கட்டமா இறைவன் கொடுத்தாங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த கிராமத்து பக்கம், நான் கிராமத்து வீடுகள் எல்லாம் பூட்டி கிடக்குது. திருவிழா தேருன்னு வந்தா திறக்குது. அதை நான் போய் பார்த்ததுன்னு. இது சொர்க்க வாசலாரா? தண்டா லேட்டா திறக்கிறாங்க, தண்டா திருவிழா அப்பா வர்றாங்க அப்படின்லாம் மகிழ்ச்சியா யோசிச்சதுண்டு. அந்த மாதிரி ஒரு கனவு இருக்கு. அதுவும் நடக்கணும். நிறைய பேருக்கு இருக்கு. என்ன சார் மேஜர் சார், சொல்லுங்க நீங்களும். தேங்க்யூ. வணக்கம். எல்லாருக்கும் சேர்ந்து நீங்க ரமேஷ் ஐயா சொன்ன ஒரு ட்ரெயின் விட்ட பிறகு கூட நீங்க அந்த ட்ரெயின்ல பயணிச்ச அனுபவத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. நான் முதல்ல இந்த காவியமா நெஞ்சில் ஓவியமா பாட்டு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அற்புதமா நம்ம அருணகிரியை போட்டாரு. நிகழ்ச்சி ஆரம்பம் பாட்டு கரெக்டா முடியும் போது நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சது. அதுல இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுட்டு இருந்தேன். இந்த மருத நிலத்தோட வளத்தம், நீர் வளமா, நெல் வளமா, அந்த மண் வாசனை
அவ்வளோ அற்புதமா படம் பிடிச்சு காட்டினாரு. அந்த ஒரு பழைய அந்த படம் பார்த்த ஒரு நினைவு இருக்குது. ஒரு பெரிய எடுத்து பெண்ணு, இல்ல ஒரு ஆரோடும் மண்ணிலெங்கும் நீரோடும் சொல்ற அந்த பயணி படமோ, இல்ல இந்த அந்த 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 காலத்துல படம் இருக்கும் பாருங்க. ஃபுல்லா கிராமத்தையே காட்டுவாங்க. கிராமத்து மண் வாசன சூழலிலே காட்டுவாங்க. அது எல்லா ஒவ்வொரு நேர்த்தியும் ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டினார் வினோத் ஐயா. அந்த டிரான்ஸ் தான் சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்ல அந்த அந்த இடத்துக்கு நம்மள கொண்டு போயிட்டாரு. எங்க இருந்தாலும் மனசு ஃபுல்லா அங்க போயிடுது. அவ்வளோ அழகா சொன்னாரு. ஒவ்வொரு வார்த்தையும் ரசிச்சேன். ஒவ்வொரு அந்த ஒரு சொன்னது ரொம்ப பிடிச்சது. அந்த காவாயில படுத்துப்பாங்க. படுத்துட்டா திடீர்னு பார்த்தா தண்ணி வருது நின்றுடும். ஓடி வருவாங்களா தண்ணி நின்றுதுன்னு பார்த்தா நம்ம படுத்துட்டு இருப்போம். அப்புறம் எழுந்துங்கடா போங்கடா சொல்லுவாங்க. அதெல்லாம் நிஜமா நானும் அனுபவிச்சிருக்கேன். சொல்லும்போது அப்படியே நம்ம டிரான்ஸ்போர்ட் தோஸ் டேஸ். ரொம்ப ரொம்ப நல்ல மகிழ்ச்சியான ஒரு உற்சாகமான நிலைக்கு கூப்பிட்டு போயிட்டீங்க. நன்றி. வணக்கம் ஐயா. உங்களுக்கு வணக்கம். தேங்க்யூ. கிராமத்தில் இருந்து அனுபவித்தவர்களுக்கு தான் இந்த அருமை தெரியும் சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார் மேஜர் சார். உங்கள் ஃபீட்பேக் அருமையான ஃபீட்பேக்கு. நானும் அந்த பாடலை கேட்டேன். அந்த காவியமா பாட்டோட அருமையான தொடக்கமாக இருந்தது. அதோட தொடர்ச்சியான மகிழ்ச்சியின் நினைவுகளையும் பகிர்ந்துட்டீங்க. நித்யதேவி மேடம் சொன்னாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு குடிசையில் போய் நிம்மதியாக இருக்கணும்ட்டு. வாய்ப்பு இல்லை ராஜா. எப்போவுமே நமக்கு பரபரப்பு தான். அதுக்கப்புறம் கல்யாணம், பேத்தி, பேரன், காது குத்து, அது தொடர்ந்து இருக்கும். நம்ம கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலை நோக்கி தான் எல்லாருமே அவங்களோட வீடை அமைச்சுக்கிறாங்க இப்போ. ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப திரும்பி போக முடியுமா அப்படிங்கிறதுனா என்னோட அறிவுக்கு அதெல்லாம் கேள்விக்குறி தான். அதனால் இப்போ எதில் இருக்கோமோ, ஓட்டு வீட்டில் இருக்கோமா, நாட்டு வீட்டில் இருக்கோமோ, அதை மகிழ்ச்சியாக கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு மெசேஜை தெரிவித்து இன்கால் மெசேஜஸில் அக்கா நமக்கு சில டைம்ல காது குத்துவாங்க. அதை விட்டுருங்கய்யா. உங்களோட ஆசையே நம்ம நான் கொஞ்சம் பேராசையா சீர் வைக்க கூப்பிடுவேன் தம்பிய. அப்ப சீர் வச்சாதான் சோறு போடுவேன். நட்புலரி மீட்டர் வேணா மேடம் சொன்ன மாதிரி அந்த பிளேஸ்ல வச்சுக்கலாம். நட்புலரி மீட்டர் வேணா. ஆமாம், அது வேணா வச்சுக்கலாம். அந்த பட் மீட்டர் பண்ணிடுவோம். ரிட்டர்ன் எந்த அளவுக்கு போக முடியுன்றதுல பெரிய கேள்விக்குறி ஒன்று இருக்குது நடுப்புறேன். சேவகர் நாமக்கல் சார் வினோத் அவர்களுடைய மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் இணைந்து நானும் சிறப்பாக பயணித்தேன் போட்டிருக்காரு. சண்முக வீரமணி சார் எக்ஸலண்ட் செஷன் பிரதர், ஓல்டு மெமரி ஸ்டார்டிங் ஃப்ரம் எலிஃபென்ட்டு, சில்ட்ரன் கேம்ஸ் எக்ஸெட்ரா, ரியலி அன்ஃபர்கெட்டபிள் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ரமேஷ் ராஜு சார் வெரி எக்ஸலண்ட் செஷன், கிரேட் மெமரிஸ் கொடுத்துருக்காரு. சிவகுமாரன் சார் எக்ஸலண்ட் செஷன் கொடுத்துருக்காரு. கவிதை எக்ஸலண்ட்னு ஜெகநாத் சார் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஜோகினி மேடம் எடுத்துங்க அதை. அண்டு இப்போ ஒரு நிமிடம் வினோத் சாருக்கு ஏற்புரைக்கார். அதான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா நான் அவங்களுடைய நினைவலைகளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மட்டும் தோணுச்சு. நான் ஒவ்வொருத்தரும் அவங்களோட நினைவுகள் போய் பார்க்கும்போது அந்த மகிழ்வான தருணத்தை நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முக்கியமாக ரமேஷ் சார் அவர் நான் முன்னாடி சந்திச்சிருக்கேன். அவர் இன்னைக்கு சேட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய தலைமையில் இன்னைக்கு இயங்கியிருக்கோம் அப்படின்றது ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் அந்த ஃபீட்பேக் அப்படின்றது ஏன்னா ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உணரச் செய்கிற விஷயம்தான். இது அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது ரைட். ஸோ அடுத்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு மைண்டில் தோணிகிட்டே இருக்கு. இதே போல் இன்னும் எத்தனை பேர் அவங்களுடைய உணர்வுல சந்தோஷத்தை கொடுக்குற நினைவுகள் எல்லாத்தையும் எப்படி நம்ம எடுக்க போகிறோம், எப்படி ஒவ்வொருத்தரையும் ஹாப்பியாக வச்சுக்க போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு தாட் தான் ஒவ்வொருத்தருடைய ஃபீட்பேக் மூலமாக எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையட்டும். அடுத்து மீண்டும் ஒரு தலைப்புல நம்ம எல்லாருமே அடுத்து மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ரமேஷ் சார். தேங்க்யூ வினோத் சார். அருமையான அடுத்த தலைப்ப
பாரம்பரியம் சம்பந்தமான ஒரு தலைப்பு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அடுத்தது ரொம்ப அருமையான ஒரு ஏற்புரை, அருமையான இன்று ஒரு மகிழ்ச்சியான நினைவில் நம்ம